வெயிலாக கிடக்கு. காலையில் 10 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே வெயில் மண்டையை பழக்குதே. வெளியே நடக்க முடியல, கண்ணெல்லாம் கூசுது. மே மாதம் வெயில், இப்போ ஏப்ரல்லே வந்துட்டப்பா. வெயில காய வச்ச பொருளெல்லாம் உடனே காஞ்சிருது. வெளியே நடந்து போனால் மண்டை காஞ்சிருது. எவ்வளோ குடித்தாலும் தாகம் அடங்கவே மாட்டேங்குதே. ஏதோ வீட்டுக்குள்ளே 2 ஃபேன் ஓடுறதுனால உள்ளே இருக்க முடியுது. கரண்ட்டு போச்சுன்னா அதுவும் முடியலை. இந்த மழை காற்றுல வேகமாக சுற்றுறப்பையானு இப்போ பார்த்து ஸ்லோவாக வச்சுட்டு காற்றே வரமாட்டுக்கு. வீட்டுக்குள்ளே ஒரே புழுக்கமெல்லாம் இருக்கு. இப்போ இந்த மரத்தடியில் சேர் போட்டு உட்காந்தா என்னம்மா குழு குழுன்னு காற்று வீசுது. 4 புள்ள இப்படியே உட்காந்துருக்கலாம் போலலாம் தோணுது. வீட்டுக்குள்ளே வெக்க தாங்கலை. பேசாமல் இந்த மரத்தடியிலே ஒரு அடுப்பு போட்டு சோத்த பொங்கணும் என்ன. அங்கே வீட்டுக்குள்ளே அடுப்படியில் எப்படி போய் நிற்க, அவிஞ்செல்லாம் தள்ளும். சோறு வேகிறதுக்குள்ளே நாளாக வந்து போயிடுவேன். உள்ளே எந்திரிச்சு போகணும்னு நினச்சாலே மனசு வர மாட்டேங்குதே. சரி, இந்த இடத்துல ஒரு கல்லை கூட்டி அடுப்பு போடுவோம். தென்னமட்டை கிடக்கெல்லாம் எடுத்து எரித்து சோத்த பொங்குவோம் இன்னைக்கு. காமதேக்கா, என்ன பழத்த யோசனையா இருக்க? மரத்துலயே போதி திரும்ப மாதிரில உட்காந்துருக்கிய. என் மாடி புத்தர் தானே மரத்துக்குள்ளே இருந்தாரு, போதி திரும்புங்க. இதோ தெரியாம சொல்லிட்டு கலக்குருவி அமைதியா. என்ன காமதேக்கா, ஞான ஒளி கிடைச்சதா? ஏன் சின்ன பொண்ணு சும்மா இருப்பல. நானே வீட்டுக்குள்ள அவிச்சல் தாங்காம மரத்துல வந்து கடையா கிடக்கேன். இங்கே உட்காந்தா குழு குழுன்னு காத்து வருதானே இருக்கேம்மா. கோமதிக்கா, இப்போ 2 நாள் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குக்கா. டிவியில் ஒரு மழை வரும்னு சொல்லியாவே எங்கே மழை வருது? ஏன் லட்சுமி, நேற்று பற்றியா நல்லா மழை வர மாதிரி இருட்டு இருந்துச்சு பார்த்துக்க. நல்ல வெக்கையாகவும் இருந்துச்சு. அப்போ மழை வரும்னு நினச்சிட்டு நானே இருந்தேன் பார்த்துக்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லைம்மா. ஆமாக்கா, நைட்டு ரொம்ப வெக்கையாக இருந்து பார்த்துக்கங்க, தூங்கவே முடியலை. அந்த மழை வந்தது தான் நைட்டு கொஞ்சம் இதமாக இருந்திருக்கோம். என்ன செய்ய, வெயில் தான் மண்டையை பழக்குது. பகல வெளுத்து வாங்குது, நைட்டு ஒரே அவிச்சலா இருக்கு. நானும் தாகமா இருக்கு, நைட்டு ஒரே ஐஸ் வாட்டரா குடிச்சிட்டு இருந்தேம்மா. அப்படி தான் தாங்க தனியில குளிர்ச்சியாவே அவளை பத்துக்க. ஃபேன்ல இருந்து காத்து வருதா இல்ல நெருப்பொலி கொட்டுதான் தெரியல, அம்புட்டு வைக்கையா இருக்கு வீட்டுக்குள்ள. குழந்தைக்கா, வெயில் காலத்துல சில நேரம் கதவுலாம் பூட்டி வைக்கிறேன் பத்தியல, அதனால ஃபேன்ல இருந்து காத்து வைக்கையதாக்கா வரும். நீங்க ஏதாவது கதவு ஜன்னலை திறந்து வச்சுட்டு படுக்கலாம்ல? ஏன் ஆமாம்மா, கொஞ்ச நேரம் அப்படிதான் படுத்துருந்தேன் பத்துக்க. ஆனாலும் தாங்க முடியலைங்கம்மா. காமதேக்கா, ஃபேனு முன்னாடி ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க. காத்து அந்த தண்ணியில பட்டு அப்புறம் குளிர்ந்த காத்தா மாறிடுங்கக்கா. கொஞ்சம் இதமா இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்க வீட்டுல நாங்க அப்படிதான் வச்சு படுப்போம் காமதேக்கா. அப்படியே சின்ன பொண்ணு, சில்லுன்னு காத்து வருமோ? தூங்கும்போது நல்லா இருக்குமா? ஆமாக்கா, நல்லா இருக்கும். ஒரு நாள் வச்சுதான் பாருங்களாம். ஏன் சரிம்மா சின்ன பொண்ணு, இன்னைக்கு நைட்டு வச்சு பார்த்துருன்னு பார்த்துக்க. குழந்தைக்கா, வாரியில போவோம். ஏன் லட்சுமி, என்ன எங்கன்னு எதுவும் சொல்லாம வாரியில போகணும் முட்டையக்கா. எங்க போறா? வெளியூர் எங்கேயாச்சும் போறியாமா? இந்த வெயில வெளியூர் எங்கக்கா போவே? நம்ம ஒரு ஆத்துக்கு போலாமான்னாக்கா கேட்டேன். வரியில போயிட்டு வருவோம். ஏ கலக்குருவி, அங்க என்ன ஆத்துல தண்ணியா வருது? மழை பெஞ்சு பல நாள் ஆகுது, உனக்கு என்ன ஆத்துல தண்ணி ஓடுது போல? ஏன் வளர்ந்த மாடு, நீ ஆத்துக்கு போனியா இல்லையா? அதெல்லாம் தண்ணி நல்லா தான் ஓடுதான், எல்லாரும் அங்கதான் போயிட்டு வராவே. பரவாயில்ல லட்சுமி, இந்த வெயிலையும் தண்ணி ஓடுது. வாங்கக்கா, எல்லாருமே போயிட்டு வந்துருவோம். ரொம்ப வெக்கையா இருக்கு பத்தியலாக்கா. ஆத்துல போய் ஆனந்தமா ஒரு குழியில போட்டு வருவோம். வாங்க இங்க வாங்கக்கா, போயிட்டு வருவோம். அப்படியே இந்த ஆத்து மண்ணில ஊரணி தோண்டுவோம். அந்த பக்கத்துல நிறைய தோட்டம் இருக்கலாக்கா, நல்லா மாங்காய் தேங்காய்னு பறிச்சுட்டு ஜாலியா வந்துருவோம்க்கா. வாங்க போவோமே. இப்ப இந்த வெயிலுக்குள்ள எங்க நடந்து அங்க போறது? கிட்ட இருந்தாலும் பரவாயில்லையம்மா, 1 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் கிடக்கு. இக்கா, அதெல்லாம் பேசி பேசி நடந்து போனா தூரம் தெரியாதுக்கா. ஜாலியா பேசிக்கிட்டே போவோம்க்கா. ஏன் பிள்ளைல, நிலா வெளிச்சத்துல நடந்து போனா ஜாலியா பேசிக்கிட்டே போகலாம். இங்க சூரியன் சுட்டு இருக்குது, இந்த வெயில தலை காட்ட முடியல. இதுல நடந்து போனா எப்படி இருக்கும்? இதுல எங்கன கடந்து ஜாலியா பேசுறது? வெயில போனியா சோழிதான் முடிஞ்சு போகும் பார்த்துக்க. மயங்கி கேங்கி விழுந்துடாதே. இன்னும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போக முடியாது பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் மயங்கில மட்டும் காமதிக்கா. நாங்க என்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைல அசம்பிளியில் நிற்க முன்னாடி மயங்கி உங்களுக்கு. அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வந்துடலாம் காமதிக்கா, வாங்கலாம். சரி பிள்ளைல போவோம். இந்த வசந்தி உமாக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லலாம். நான் சொல்றேன் காமதிக்கா, போகும்போது சொல்றேன், இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றேங்க்கா. சரிம்மா. அப்புறம் இந்த உச்ச வெயிலுக்கு நடந்து போக வேண்டாம் பார்த்துக்க. என்னாலையும் நடக்க முடியாது, நல்லாவும் இருக்காது பார்த்துக்க. ஒரு 3 மணிக்கு போல போவோமா? சரி காமதிக்கா, அப்போ சோத்த பொங்கி எல்லாருமே தின்னுட்டு அப்புறமா போவோமா? சரி சின்ன பொண்ணு, பள்ளியோட வேற லீவ் விட்டாவை பற்றியா? பிள்ளைகள்லாம் வீட்டில் கிடக்குல்ல, அதுக்கு ஏதாவது பொங்கி கொடுத்துட்டு வாரேன். கோமதிக்கா, அப்போ நாங்களும் வீட்டுக்கு போய் பிள்ளைக்கு சோறு பொங்கி கொடுக்கோங்க, அப்புறமா போவோங்க. சரிம்மா லட்சுமி. ஏன் வளர்ந்த மாடு, வா போவோம். ஏமாம்மா, என்ன வெயில் அடிக்கி. இப்படி வெயில நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தா சோறெல்லாம் பொங்க முடியாது. எங்கனக்குள்ளேயே ஒரு அடுப்பை கூட்டி சோறு கூட்டு குழம்பெல்லாம் வச்சிடணும். அந்த அடுப்படியில் போய் கிடந்து வெந்துட்டு இருக்க முடியாது. சரி வாங்க, சீக்கிரமா சோறு பொங்கிட்டு ஆற்றுக்கு போவோம். யோ உமா, வெயில் என்னென்ன அடிக்குன்னு பார்த்தியா? என்ன பண்ணே தெரியல உமா. இங்கனக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், எந்திரிச்சு அடுப்படி போவோம். அப்படி மாச்சலாக இருக்கு. வசந்தி அக்கா, இன்னும் சோறு பொங்கலையோ? ஆமாம் உமா,
எப்படியாச்சும் சோறு நீ பொங்கி தான் ஆகணும் பார்த்துக்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லீவ் விட்டாவ பத்தியா? ஆமாக்கா, நான் காலையிலேயே சோறு குழம்புலாம் வச்சுட்டேன். இந்த வெயிலுக்குள்ள யார அடுப்படியில போய் நின்று சோத்தை பொங்கிட்டப்ப. ஏ உமா, சோறு பொங்கிட்டியோ? நல்ல ஆளாக தான் இருந்திருக்கா உமா. காலையிலேயே பொங்கிட்டா. இந்த வெயிலில் நீ கிடந்து வேக வேண்டாம். இன்னை பற்றியா எதுவும் பொங்கலை. இனிதான் காய்கறியெல்லாம் வெட்டி சோத்தை பொங்கணும் பார்த்துக்க. எப்படியும் 2 மணி வரைக்கும் அடுப்படியில் தான் நிற்கணும். அதை நினச்சாலே சோறு பொங்க போகவும் மாற்றலாம் இருக்குமா. பிள்ளைகள மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருதுமா. இன்னைக்கு சோறே பொங்கியிருக்க மாட்டேன். எதையாவது வச்சு சமாளிச்சுட்டு இருந்திருப்பேன் உமா. இக்கா, அண்ணனுக்கு அவைய என்ன கொடுத்தாலும் தும்பாவுமா. இதாத்த அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, இல்லைன்னா கடையில் சாப்பிடுங்கன்னு சொல்லி சமாளிச்சிருக்கலாம். இப்போ பிள்ளைகள் வீட்டில் எடுக்க பற்றியா? அதுவள்கிட்ட போய் ஹோட்டலில் தின்னுமான்னு சொல்ல முடியுமா? இருக்கிறனால நம்ம தான் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும். தினமும் பள்ளிக்கூடத்தில் ஆறுன சொத்து தானே திங்குதுவே. வீட்டில் கிடக்கும் போதாவது எல்லாத்தையும் சுட சுட செஞ்சு கொடுக்கலாமேன்னு ஆசையாக தான் இருக்குது. என்ன செய்ய உமா, இந்த வெயிலில் அடுப்படியில் அடுப்பு முன்னாடி போய் நிற்க தான் மனசு வலிக்குது. ஆமாக்கா, என்ன செய்ய? எனக்கு இந்த வெக்கைக்குள்ள நிக்க முடியாதுக்கா. அதான் காலையே பொங்கிட்டேன். இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குமா. கூட்டு குழம்பையாவது காலையிலே வச்சிடணும். இந்த சாப்பிட்ற நேரத்தில் போய் சோத்தை பொங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும் உமா. நாளிலேருந்து அதான் செய்யலான் இருக்கேன். சரிக்கா, காலையிலே சமையல் வேலை முடிஞ்சிட்டுன்னு வைங்களா. மத்தியானத்துக்கு அப்புறம் ஃப்ரீயாக தான் இருக்கலாம். மற்ற வீட்டு வேலையை செய்யலாம் பற்றியலாம். ஆமாம் உமா. இக்கா, அப்புறம் வாரியெல்லாம் கடைக்கு போவோம். என்ன இழுவ, இன்னைக்கு நான் தானே கடைக்கு போவோம், வானொன்னு கூட்டிகிட்டு போவேன். இன்னைக்கு அதிசயமாக இருக்குது, நீயே கடைக்கு போமான்னு கேட்க. வசந்தி அக்கா, வெயில் தாங்க முடியலக்கா. வாங்கலாம், ஒரு 8 நடந்து போய் ரசனா வாங்கி குடிச்சிட்டு வருவோம். ஏ உமா, ரசனா குடிக்கிற வயசா உனக்கு? இந்த வெயிலுக்கு வேற ஏதாச்சும் வாங்கி தினாலும் பரவாயில்ல. ரசனா கடையில் போய் குடிச்சிட்டு வீட்டு வரதுக்குள்ளே திரும்ப அவிஞ்சு போயிருவியே. என்ன பண்ண போற? அக்கா, சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல இருக்குக்கா. அதான் உங்களை கூப்பிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏ உமா, அப்போ வாரியா? பக்கத்து கடையில் மில்க் ஷேக்கு விற்காவ பார்த்துக்க. வாங்கி குடிச்சிருவோம். நல்ல பெரிய டம்ளரில் தருவாவ. பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒன்றா வாங்கிட்டு வந்துடுவோமா? சரிக்கா. ஏ உமா, அதெல்லாம் வாங்கிறதுக்கு வீட்லேயே சர்பத்து போட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்போமா? ஐஸ் கட்டி வேணால் வெளியே இருந்து வாங்கிக்கிடுவோமா? இக்கா, எங்க வீட்டு பிரிட்ஜில் தான் ஐஸ் கட்டி இருக்கே. ஏ உமா, அப்போ அதை எடுத்துகிட்டு வா. நான் எலுமிச்சை பழம்லாம் வச்சுருக்கேன் பார்த்துக்க. நீ ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வா. நான் ஆம்பளுக்கும் சேர்த்து ஜூஸை போடுறேன், பிள்ளைகளுக்கு கொடுப்போம். இங்கே மில்க் ஷேக்கை வாங்கி கொடுத்து எப்படி இருக்குன்னு தெரியலை. நாளிலேருந்து ஏதாவது நல்லா தண்ணி பழமாக வாங்கி வச்சு வீட்லேயும் ஜூஸ் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பார்த்துக்க. வெயிலுக்கு இப்பெல்லாம் கொடுத்தாதாம்மா பிள்ளைகள் நல்லா தெம்பாக இருக்கும். ஆமாக்கா. சரி, நீ ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வரியா? சரிக்கா. ஏ இருவுமா, என் போன் அடிக்குது, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, யாரு? வசந்தி, நான் தான் லட்சுமி பேசுறேன். சொல்லு லட்சுமி, என்ன சோறு கறி பொங்கிட்டியா? பொங்கிட்டே இருக்கேன் பார்த்துக்க. நீ டக்குனு சோறு கறியெல்லாம் பொங்கி வை. ஆற்றுக்கு போயிட்டு வருவோம். எவ்வளோ எந்த ஆற்றுக்கு சொல்லியா? ஏன் வசந்தி, அதான் நம்ம ஊர் 6 இருக்குல்ல, தண்ணி வருதான். ஊரே அங்கே தான் கிடக்கும், உங்களுக்கு தெரியாதாக்கும்? ஏ தெரியலையே. ஏ உமா, இந்த நம்ம ஊர் ஆற்றுல தண்ணி வருதா உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, வருது. என் வீட்டுக்காரர் சொன்னாரே. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியாமல் இருந்திருக்க. ஏன் லட்சுமி, யாரெல்லாம் போறிய? ஏன் வசந்தி, நீ உமா அப்புறம் நான் கோமதிக்கு எல்லாரும் போவோங்க. ரொம்ப வெக்கையா இருக்கு பத்தியா. கொஞ்ச நேரம் ஆற்று பக்கத்தில் போயிட்டு வருவோம், வாங்க. இவ்வளோ சோறுன்னு பொங்கலெல்லாம் எப்படி கிளம்பி வர? நான் இன்னும் பொங்கலை வசந்தி. அடுப்பில் சோறு கொதிக்குது, நான் காய விட்டுட்டு இருக்கேன் குழம்புக்கு. நீ கொஞ்சம் வேகமாக செய்ய, எல்லாருமே போயிட்டு வருவோம். ஒரு 3 மணிக்கு மேலே போனாலும் போதும். அப்படியா? 3 மணிக்கு மேலே தானோ? சரி, ஆரம்பத்துக்கு. சரி, வைக்கிறேன் வசந்தி. சரி சரி. என்னாச்சுக்கா, லட்சுமியா போனல? ஏதோ ஆறுக்கீருன்னு பேசின மாதிரிலாம் இருந்து. ஆமாம் உமா, அவியலாரும் ஆற்றுக்கு போகிறாவலாம். அதான் நீங்களோ வாரியலான்னு கேட்டாலோ பத்துக்கு. ஒரு 3 மணிக்கு மேலே போனாலும் போதான்னு சொல்றியா? நீ வாரியா? ஆமாக்கா, போயிட்டு வருவோம். இந்த அவிச்சல் எங்கன்னு கிடக்கிறதுக்கு ஆட்டுக்கிட்ட போனோன்னு வைங்களேன், நல்லா காத்து வரும்க்கா. சரி உமா, போவோம். அப்போ நான் சீக்கிரமா போய் சோற பொங்கலையும் பத்துக்க. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா போவோம். சரிக்கா. அப்போ நான் சோறு பொங்கி போறேன் உமா.
எம்மம்மா என்ன ரம்யமான காட்சியா இருக்கு. ஆமா குழந்தையக்கா, இந்த மண்டை பொழக்கிற வெயில நடந்து வந்து இப்படி எதமான காத்தடிக்கிற இந்த ஆட்டுக்கிட்ட நிக்க என்ன இனிமையா இருக்கு. குழந்தையக்கா, இந்த நல்ல காற்றை நம்ம வீட்டுக்கு பின்னாடி அடித்தா என்ன, அங்கனே இருந்திருப்போம். ஆற்றுக்கிட்ட தான் இப்படி குளுமையான காற்று அடிக்குதுக்கா. ஏன் லட்சுமி, இங்க ஆறு இருக்கு பத்தியா, அதனால தண்ணியில ஈரப்பதம் அதிகமா இருக்கும் பத்துக்க, அதான் இவ்வளவு குளுமையா இருக்கு. நம்ம விட்டுட்டா எங்க தண்ணி கிடக்கு, வறண்ட காடு, அதான் அந்த காத்துல அம்புட்டு வெக்கையா இருக்கு பத்துக்க. ஆமாம் எனக்கா, இங்கேயும் ஒரு வீடு தான் என்ன நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா தான் இருக்கு. 4 முடி இந்த மரத்தடியில ஒரு கூடாரத்தை போட்டு படுத்துக்க. விடுச்சுன்னா எங்க ஆடு மாடுல மேய்து பத்தியா கூட சேர்ந்து மேய்ச்சிக்க. ஏன் சின்ன பொண்ணு நல்லா இருக்குல்ல, அதனால சொன்னேன். ஆத்துக்குள்ள இறங்கி நில்லு, இன்னும் குளுமையா இருக்கும். அதுலயே ஒரு பெட்டை போட்டு படுத்துக்க. ஏன் சின்ன பொண்ணு, ஆற்றுல எப்படி பெட்டு போட்டு படுக்க முடியும்? ஓ, படுக்க முடிஞ்சா படுத்துருவா போல இருக்க. எங்கனே இருந்தால் என்ன சின்ன பொண்ணு, நல்ல சொகுசாக இருந்ததுன்னா இங்கே இருந்துட வேண்டியதானே. இந்த இடத்துக்கு என்ன குறை, தண்ணி இல்லையா, நல்ல சுத்தமான காத்தோட்டம் இருக்கு. பக்கத்துலேயே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு வச்சுக்கேன், அருமையான இடம் தான் இது. ஏ கோமதிக்கா, டக்குன்னு தண்ணிக்குள்ள இறங்கி ஆட்டை மூட்டை விட்டு போவோம் வாங்கக்கா. இங்கே நின்று வைங்களாம். இந்த 4 மணி பக்கத்துல ஏதாவது நிலத்தை வாங்கி இங்கே விட கட்டி தங்கிடுவா. ஐயா வளர்ந்த மாடு, அந்த எத்தாப்புல வயக்காடெல்லாம் இருக்குல்ல, அது யாரோடது? நம்ம ஊருக்காரில் விடுதா? இல்ல கலக்குருவி, பக்கத்து ஊருக்காரோட தான் பத்துக்க. நம்ம ஊருக்காரர் யாருங்க வயலு இருக்கா? எல்லாம் ஊருக்கு அந்த பக்கம் தான் இருக்கு, இந்த பக்கம் ஒன்றும் கிடையாது பத்துக்க. ஆத்து பக்கத்துல தோட்டம் தான் நல்லா தான் இருக்கும், தண்ணி பாய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும் பத்தியா. கோமதிக்கா, அந்த பக்கம் ஒரு பெரிய மாந்தோப்பு இருக்குக்கா. இக்கா, அப்பமா அங்க பறிச்சு திங்க போமா? இழுவே, முதல்ல குளிப்போம். நேரம் இருந்துச்சுன்னா அப்புறம் மாங்காய் பறித்து தும்போம், தேங்காய் பறித்து தும்போம். வீட்டில் பிள்ளைல விட்டு வந்தோன்னு ஒரு அக்கறை இல்லாமல் இருப்போமா, அதை தும்போமாங்கக்கா. இக்கா, வந்தது வந்தாச்சு, மாங்காய பறிச்சுட்டு போவோம்க்கா. இருவுமா, குளிச்சு முடிச்சுட்டு அப்புறமா பார்ப்போம். ஏன் 4 மணி அவட்ட கோவப்படுறா? உமா நல்லது தானே சொல்லியிருக்கா. குளிக்கிறமோ இல்லையோ, முதல்ல மாங்காவை பறிச்சு உப்பு வச்சு திங்க தான் செய்யணும். ஏன் சின்ன பொண்ணு, உமாக்கு மட்டும் ஆசை இல்லை போல, உனக்கும் தான் இருக்குன்னு நினைக்கேன். ஆமா கோமதிக்கா, பின்ன எப்படி இல்லாம இருக்கும்? மாங்காய் உப்பு துடுத்துனா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? டக்கு புக்குன்னு வாங்க, ஆத்துல இறங்கி ஒரு ஆனந்த குளியில போடுவோம். அப்புறமே இந்த மாங்காய் தின்ட்டு வருவோம்க்கா. சரி சரி வாங்கம்மா, குளிக்க போமா? இக்கா பார்த்து இறங்க, படி வலிக்குதுக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு, பார்த்து வாரேன். கோமதிக்கா, தண்ணி என்ன ஜில்லுன்னு இருக்கு? எப்படி இப்படி சில்லுன்னு இருக்கு? கண்ணு கூசுற மாதிரி வெயில் அடிக்குது, தாங்க முடியல நம்மளால. தண்ணி மட்டும் எப்படி இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு? ஏன் பிள்ளைகளா, மரத்துக்கடியில் தானே ஆறு ஓடுது, அதான் தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. அதுவும் இல்லாம ஓடுற தண்ணியில வெயில் பட்டாலும் சூடு ஏறது பத்துக்க. அப்படியே கோமதிக்கா, நல்ல விஷயமா இருக்க. வீட்டுல மாட்டு போய் டேங்க்ல தண்ணி எத்தனை வைங்களா, 1 மணிக்கு பைப்பு தருங்க கோமதிக்கா, சூட சூட தண்ணி வருது. இங்க தண்ணி எத்தனை மணி நேரம் ஆனாலும் சூடாவது போல இருக்கே. ஏன் ஆமா லட்சுமி, எங்கள் வீட்டு தண்ணியும் அப்படி தான் இருக்கும் பத்துக்கு. நாங்கள் இப்போ டேங்கு மாற்றிட்டோம். எனக்கு டேங்க் மாத்தினியா? ஏன் ஆமாப்ல, இந்த மேலே வைக்கிற டேங்கு கலரு மாற்றினோன்னா தண்ணி சூடாகுதுன்னு சொன்னாவ பத்தியா, அதனால தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் மாற்றிருக்கோம், வெள்ளை கலரில். போச்சுப்பா. ஏன் லட்சுமி ஏன் அப்படி சொல்கிறா? எல்லா கலர்ல வச்சாலும் தண்ணி சூடு தான் ஆகுது. பிளாஸ்டிக்கா டேங்க் வாங்கி வச்சுட்டு சூடாகாது, குளிர்ச்சியா இருக்கும்னு எவந்தாலும் அப்படியே நம்புறத? ஒரு நேரத்துக்கு தான் குளிர்ச்சியா இருக்கும், நடு வெயில போய் திறந்து பாரு, தண்ணி சுட சுடன்னு தான் வரும். ஏன் அப்படியா லட்சுமி? இது தெரியாமல் 7000 ரூபாய் என் புருஷன் செலவு பண்ணிட்டாவல. ஏன் 4 முடி பரவாயில்லையா, 7000 ரூபாய் செலவு பண்ணி தண்ணி டேங்க மாத்திருக்கா. துட்டு எப்படி இருந்துச்சு? சீட்டு பைசாவை அட்டை போட்டுட்டியோ? ஏன் சின்ன பொண்ணு, தேவையில்லாமல் பேசாத பத்துக்க. என் புருஷன் வேலைக்கு போகிறாவல்ல, அந்த காசில் தான் மாற்றணும். ஓஹோ அப்படி. சீட்டு பைசா பத்திரமா தான் இருக்கு. அப்ப அவசரத்துக்கு கடன் கேட்டா பல ஆயிரங்கள் தருவா. பல ஆயிரங்கள்லாம் தர இங்கே ஒன்றும் காசுலாம் இல்லை. சீட்டு பைசாவை நேரத்தையே அடைச்சி வச்சு பத்துக்க. என்ன சொன்னாலும் இந்த சீட்டு பைசாக்கு ஒரு கதையை சொல்லி 4 முடி. வாண்ட சீட்டு போட்ட வீட்டுல கேட்டா துட்டவை தரவே இல்லைங்க அவ. நீ சீட்டு அடிச்சிட்டேன்னு சொல்றா. யாருக்கிட்ட கொண்டு போய் என்னத்தை கொடுக்கான்னு ஒன்றும் தெரியல. ஏன் சின்ன பொண்ணு, தேவையெல்லாம் பேசாத பத்துக்க. எம்மம்மா, ஏன் இப்படி சண்டை போடுறியே? என்னைக்கும் சின்ன பொண்ணுக்கு லட்சுமிக்கு தான் சண்டைக்கு வரும், இன்னைக்கு இந்த பக்கம் சண்டை திரும்பிட்ட. வீட்டுல இருக்க முடியல, இங்க நிம்மதியா இருக்கலாம் தானே கிளம்பி வந்தியே, பெரிய இங்கனீங்கிறது இப்படி சண்டையை கூட்டுறியே? அமைதியா இருங்க பிள்ளைகளா. சண்டை போடாதீங்கப்பா, காதுக்கு இனிமையா 4 பாட்டை பாடுங்க. கலக்குருவி, நான் வேணா பாடட்டுமா? வேண்டாப்பா வேண்டாம், உன் கர குரல்ல கத்த வேண்டாம். இதுக்கு பாட்டை படாம தண்ணிக்குள்ள சும்மா இருந்துட்டு போலாம். அப்போ நான் பாடவா? எம்மம்மா இழுவ, நீ இழுத்து இழுத்து பாடவான்னு கேட்கறதுக்கே 4 நிமிஷம் ஆகுது. பாட்டு பாடுனா நடராத்திரி ஆயிரும். ஒன்றும் பாட வேண்டாம், அமைதியா நில்லு. சை, அமைதியா இருங்க. நான் இப்போ எப்படி பாடுறேன்னு பாரு. ஆத்தாடி தலகாலும் புரியாம பார்த்தேனே உணனாலும் மயங்காம
காத்தோடு காத்தாக கை கோர்த்து நடந்தோமே விலகாம டார்லிங்கு டம்பக்கு டார்லிங்கு டம்பக்கு டார்லிங்கு டம்பக்கு. டா கீடா கீடா. என்ன பாட்டு பிள்ளைல நல்லாவா இருக்கு. நான் பாடுறேன் பாரு. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச உன் நெஞ்சுக்குள்ள என்ன வச்சு தச்ச போது. சொக்கி தவிச்சேன் நான் சொக்கி தவிச்சேன் சொக்கத்தங்கம் கிட்டியதை எண்ணி தவிச்சேன். என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. கோமதிக்கா எப்ப பார்த்தாலும் அவனை நினைச்சு பாட்டு காதல் பாட்டா பாடுறீங்களக்கா. என்ன கோமதிக்கா மாமா மேல அவ்வளோ இல்லவா? என் பிள்ளைகளா சும்மா இருங்கப்பா. ஏதோ ஒரு பாட்டு ஆசையா இருந்துன்னு பாடினேன். ஏதோ ஒரு பாட்டு மாதிரி தெரியலையே கோமதிக்கா. அண்ணன் நினைச்சு பாடின மாதிரி தான் இருக்கு. ஏன் வசந்தி விடுப்ல. கோமதிக்கா இப்படி பாடிக்கிட்டே இருந்தா போறல அடிக்கி. தண்ணிக்குள்ள மீன் இருக்கான்னு பாப்போமா? ஏன் லட்சுமி மீன் பிடிக்க தூண்டில் துணி எதுவும் எடுத்துட்டு வரலையே, என்னென்னு பிடிக்க? ஏன் நாளுங்க அதுக்கும் கவலைப்படுறா? இந்த கலக்குறி இருக்கால இவ்வளோ தலையில தண்ணிக்குள்ள அமுக்கும். வாயிலேயே மீனை கவிட்டு வருவா பிடிச்சிக்கலாம். ஏன் லட்சுமி வாயிலே மீனை கவிருவியோ? ஐயோ இல்ல, இந்த வளர்ந்த மாதிரி ஏதோ சும்மா சொல்றா. ஏன் கலக்குருவி நான் ஒன்றும் சும்மா சொல்லல. நீ தான் இப்போ மீன் பிடிக்க போறா பாரு. ஏன் வளர்ந்த மாடு எனக்கு மீன் பிடிக்க தெரியாது. கவலைப்படாத நான் உனக்கு சொல்லி தரேன். ஐயோ கோமதிக்கா காப்பாத்துங்க. ஏய் எப்படி சின்ன பொண்ணு அவளை விடு. இந்த தண்ணிக்குள்ள தலைகளை முக்கிய என்னத்துக்கு? கொஞ்சம் அமைதியா இருந்து கோமதிக்கா. அவ மீனை பிடிச்சிட்டு வரணும் குழம்பு பிடிச்சி திங்கலாம். ஏன் சின்ன பொண்ணு மீனை பிடிக்க சொல்லி அவளுக்கு ஒண்ணுறாத. ஏன் லட்சுமி கோமதிக்கா எவ்வளவு சின்ன பொண்ணு விடு. தலைகளை முக்கிய இவளை கொண்டுறாத. இவ்வளவு விடுப்ல கோமதிக்கா. ஏன் அழாத லட்சுமி ஒன்றும் இல்லை. ஏன் சின்ன பொண்ணு ஏன் இப்படி பண்ண? இப்படி தண்ணிக்குள்ள முக்கி அமுக்குறா. ஏக்கா மீன் பிடிக்கலாம்தாக்கா பார்த்தேன். அப்போ நீ தலைகளை உள்ள போக வேண்டியதானே? பாவம் லட்சுமி இப்படி பண்ணிட்டிய. அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாத நாள் முடி. நீங்க எவ்வளோ டென்ஷன் ஆகுறியா? ஏ கலக்குறிவா இன்னொரு வாட்டி உள்ள போய் பாரு மீன் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏக்கா என்ன காப்பாத்துங்க. ஏன் சின்ன பொண்ணு சும்மா இருப்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது கோமதிக்கா. ஏ கலக்குறிவா. எம்மம்மா நான் வரலப்பா. தண்ணிக்குள்ள அமுக்கி கொல்லவா பாக்குறேன். நான் வீட்டுக்கே ஓடுறேன். ஏன் லட்சுமி நெல்லு லட்சுமி நாங்களும் வரோம். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ண? ஆத்துல குளிக்க ஆசையா வந்தா இப்ப பாரு பயந்து அடிச்சு ஓடுறா. இந்த கலக்குருவி ஆத்திர முக்கிறதுக்கு எல்லாரும் சண்டைக்கு வராவல. பேசாம மொத்த பேரையும் முக்கியிருக்கணும். சரி எல்லாரும் போனா போட்டோம். நம்ம தலைகளை போய் மீனை பிடிச்சிட்டு வருவோம்.